இந்த கூமாப்பட்டி பையனுக்கு கூட ஆடுறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சா? ஒவ்வொருத்தருக்கு எப்படியெல்லாம் யோகம் வருது. அவர் அங்கேருந்து, அம்மா எனக்கு வீடு இருக்குமா, கூட ஆட பொண்ணு இருக்குமா. இப்போ அம்மா சந்தோஷமாக இருக்குமா, வருத்தமாக இருக்குமா? இல்லை, நல்ல அம்மா. அடே, இனிமே உன் வாழ்க்கை உன் கையில் கிடையாது. சொல்லுமா சொல்லாதா? என்னம்மா நீங்கள் என்னென்ன கேள்வி. 40 பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றீங்களே ஆசிரியர்களே, ஒருத்தன் தானே நல்லா படிக்கிறான்னு கவிதா கேட்டாங்க. அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் ஏன் நீங்கள் நல்ல பள்ளிக்கூடம் பார்த்து சேர்க்குறீங்க? இப்போ நம்ம பிள்ளை தான் நம்பர் 1 பிள்ளைன்னு உங்களுக்கு பிறந்தோடனே தெரியும். எதுக்கு ராஜகுமார் மாதிரி ஒரு ஆங்கில ஆசிரியரை தேடி சேர்க்குறீங்க? இல்லைங்க, உங்கள் பிள்ளை தான் ரொம்ப புத்திசாலி தானே, எங்கே வேணாலும் சேர்க்கலாம்ல. அட்டை பள்ளிக்கூடம், தட்டி பள்ளிக்கூடம், கூரை இல்லாத பள்ளிக்கூடம் சேர்க்கலாம்ல. இருக்கிறதுலே எம்எல்ஏ சிபாரிசு வாங்கி, எம்பி சிபாரிசு வாங்கி, நல்ல பள்ளிக்கூடம், நல்ல வாத்தியார்னு ஏன் சேர்க்குறீங்க? உங்கள் வாழ்க்கை தான் உங்கள் கையில் தானே. அம்மாவை அப்பாவை தான் கீழே விழுந்தா அம்மா தூக்குவாங்களாம், அப்பா டேய் எந்திர்றா, உன் கையில் நீயே ஊனி எந்திர்றான்னு சொல்லுவாங்களாம். பார்த்தீங்களா? அவன் கையை அவன் ஊனி எந்திரிக்கிறதுக்கே அப்பான்னு ஒருத்தர் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதை நான் சொல்லலை, சொன்னது கவிதா ஜவஹர், ராசையின் பெண்.